நடிகர் ரஜினிகாந்த் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்று வந்த ரஜினிகாந்திற்கு திடீரென வயிற்றில் ஏற்பட்ட அசௌகரியம் காரணமாக அவர் சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் திங்கட்கிழமையான நேற்று மாலை அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு வயிற்றுப்பகுதி இரத்த நாளத்தில் அடைப்பு இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் மருத்துவர்கள் அவருக்கு உரிய சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ரஜினிகாந்தின் உடல்நிலை கவலைப்படும்படி இல்லை என அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் கூறியுள்ளார். அவரது சிகிச்சை குறித்த தற்போதைய தகவலாக இரத்த நாளத்தில் அவருக்கு இருந்த அடைப்பை சரி செய்வதற்காக ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஆஞ்சியோ மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் 24 மணி நேரத்திற்கு ஐசியூ பிரிவில் இருப்பார் எனவும் அதன்பின் சாதாரண வார்டுக்கு மாற்றப்படுவார் எனவும் மருத்துவமனை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ரஜினிகாந்த் அவர்களின் உடல்நிலை குறித்த அதிகாரப்பூர்வ முழு அறிக்கை விரைவில் வெளியாகவிருக்கிறது. இத்தகைய சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப முதல்வர் மு.க. ஸ்டாலின், ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் பல அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோர் தங்களது வேண்டுதல் கலந்த விருப்பங்களை தெரிவித்து வருகின்றனர்.